சூப்பராக இருந்துச்சுங்க. என்ன கான்செப்ட் கொண்டு போயிருக்காங்க? ஏதோ மிஸ்பிரேஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்கல்ல, அந்த கான்செப்டை வச்சு ஒருத்தன் கொலையை எவ்வளோ தெளிவாக பண்ணுறாங்கிறது அதில் தெரியுது. இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்ல போனால், பையனுக்கு செஸ்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு. அவனுக்கு ஒரு நோய் மாதிரி இருக்குது. அந்த நோய் மூலமாக வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்க அம்மா செஸ் விளையாட்டை சொல்லித்தராங்க. கற்றுக்கிட்டு அந்த பையன் ஜெயிக்கிறத வந்து அவங்க அம்மா ரசித்து அடிக்கடிக்கு முத்தம் கொடுக்கறதால அது வந்து அவனுக்கு ஒரு தனி போதை மாதிரி ஆகிடுது. அந்த போதையை கான்செப்டாக வச்சே வந்து விளாடிட்டு இருந்தான். அவன் தம்பி கூட விளாட்றப்போ அது தோற்றுருவான். அதனால் அவன் தம்பியை அடித்து தூக்கி போட்டுருவான். கொன்று தூக்கி போட்டுருவான். கடைசியாக ஹீரோ தான் வந்து அதை காட்டி கொடுத்துருப்பாரு. அவன் தூக்கி போடுறத வந்து பார்த்து ஹீரோ தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார் ஸ்டேஷனில். அதை மைண்டில் வச்சுக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் வந்து அந்த பையன் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் எல்லாம் கற்றுக்கிட்டு வந்து ரிவெஞ்ச் பண்ணுறது தான். ஆனால் கடைசி வரைக்கும் நல்ல த்ரில்லாக போகுது. நான் எதிர்பார்த்தது வேறு, ஆனால் படம் நாங்கள் நினச்சதை விட நல்லாவே இருந்தது. திரும்ப இன்னொரு வாட்டி வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்குது. செஸ் வச்சு விளையாடுறாங்க. இது வந்து சீனாவில் வந்து ஒரு மன்னர் வந்து செஸ் விளையாடு, அதில் சிப்பாய் வச்சு விளையாடுறாரு. அது சிப்பாயை வந்து ஜெயிச்சோன்னையும் சிப்பாயை வந்து சிப்பாயிட்ட தோத்துட்டோம் அப்படிங்கிறது வெளியே தெரியணும். சிப்பாயை கத்தி எடுத்து குத்த சொல்லிடுறாரு. அதே மாதிரி மன்னர் அந்த புக்கை வந்து அந்த பையன் படிக்கிறான். அதே மாதிரி இவன்கிட்ட ஜெயிச்சவனுக்கு கூட வந்து பின்னால் எல்லாத்தையும் கொண்டு விட்டுருக்குறான். ஃபஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. செகண்டு வந்து பரவாயில்ல. குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி இருக்கா? அப்படி ஏசி டிக்கெட் கொடுத்துருக்காங்க, அதனால கேட்குறேன். ஏதாவது இல்லை அந்த மாதிரி அசிங்கமாலாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பார்க்கலாம். என்ன த்ரில்லராக கொண்டு போயிருக்காங்களா? இல்லை, அது ஒரு கேம் விளையாட்டு. கேம் விளையாட்டு புரியுற மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது. ஒன்றும் தெரியுமா? இல்லை சண்டை படமா எப்படி? சண்டை படம் ரெண்டு ஒரு சீன் சொல்ல வருது. விளையாடு படம் தலைவர், அதெல்லாம் ஒரு படமாக எடுத்துக்கிறானுங்க. பிடிக்கலைங்களா? சாண்டிகுமார் சொந்தங்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சாண்டிகுமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.